வணக்கம் தமிழ் உறவுகளே. நம்ம இன்னைக்கு மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். விறகு யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். தம் போட்டு பிரியாணி பண்ண போகிறோம். இது நம்ம வீட்டிலே நார்மலாக நம்ம சமைக்க யூஸ் பண்ணுற ரைஸில் பண்ண போகிறோம். இது கடையில் வாங்குகிற பிரியாணி மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அஞ்சு கிலோ மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் தேவையானவங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து நல்லா வெடிக்க விடணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ 5 பெரிய வெங்காயம், 4 மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். நான் வெங்காயம் வந்து கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் தாங்க சேர்ப்பேன். அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடணுங்க. நல்லா வதங்கணும். இந்த டயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு மசாலா நம்ம அரைக்கணுங்க. அது என்ன மசாலானா 4 பட்டை, 4 கிராம்பு, 4 அன்னாச்சி பூ, ஜீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கணுங்க. இது வந்து பிரியாணி மசாலான்னு நான் சொல்லுவேன். பிரியாணி மசாலா இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வதங்கின டயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த பிரியாணி மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிறேங்க. இந்த மசாலா வந்து ப்ரௌன் கலரில் வருங்க. அது வர்றது வரைக்கும் நல்லா வதக்கணும். இது வதக்கிட்டு தான் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டும் வதக்குறேன். இதில் வந்து அந்த மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 4 ஸ்பூனு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கங்க. இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் 6 தக்காளி பழம் வந்து நல்லா நான் மசிச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா அந்த தோலெல்லாம் சுருங்கி நல்லா தக்காளி வதங்கி அந்த எண்ணெய் வந்து மேலே வருங்க. வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மட்டனை வந்து ஒரு கிலோ மட்டன் எடுத்து தயிரில் ஊற வச்சுருக்கேன். அந்த மட்டனை வந்து சேர்க்க போகிறோம் நம்ம. இது நல்லா மசாலா குக் ஆகணும். நல்லா அந்த எண்ணெய் வந்து மேலே திரிஞ்சு வரணும். பாருங்க, அந்த எண்ணெய் மேலே நல்லா வந்துருச்சு. இந்த டயத்தில் நான் அந்த ஊற வச்சிருக்க மட்டனை வந்து சேர்த்துறேங்க. மட்டன் சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விடணும். இந்த மட்டனை அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கிளறி விடணுங்க. பாருங்க, அதில் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கிண்டி விடணும். இதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா, நம்ம 5 கிலோ மட்டன் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு அதை வந்து நம்ம சேர்த்துறோம். இதில் மட்டன்லேயும் சேர்த்துறோம். பாருங்கள், சேர்த்துட்டேன் நான். இந்த மட்டனில் வந்து என்ன ஆக போகுதுன்னா, இப்போது அந்த மசாலா ப்ளஸ் அந்த உப்பு சேர்ந்து அது வந்து மட்டனுக்கு வந்து டேஸ்ட்டை கொடுக்க போகுது. மட்டனில் மசாலா உப்பும் சேர்ந்து கலந்து அது வந்து செம்மையாக இருக்கும். அந்த மட்டன் நம்ம சாப்பிடும்போதேவும். இந்த டயத்தில் என்ன பண்ணேன்னா, மல்லி புதினா சேர்த்துக்கிறேன். மல்லி எவ்வளோ சேர்க்குறோனோ அதுலேருந்து பாதி குவான்டிட்டி புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதிலே நல்லா வதக்கி அந்த மட்டன் வந்து முக்கால்வாசி குக் ஆகுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், மூடி வச்சிடணும். பாருங்க, நல்லா அந்த மல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிருங்க. பாருங்க, மட்டன் முக்கால்வாசி வெந்துருச்சு. பார்க்குறேன், நான் மட்டன் எடுத்து ஒன்று நசுக்கி பார்க்குறேன். நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா, தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா,
ஒரு காப்பிடி அரிசி எடுத்திருந்தேன்னா 3/4 காப்பிடி தண்ணி, 2 கப்பு 3/4 காப்பிடி தண்ணி அப்படி 2 தடவை ஊற்றுவேன். இப்போ ஒரு கப்பு ரைஸ் இருக்குன்னா 3/4 கப்பு தண்ணி 2 தடவை. தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும். தண்ணி கொதிக்குதான்னு பார்ப்போம். அந்த மசாலா தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சிருச்சுங்க. இந்த டயத்தில் நான் ஊற வச்சுருக்கேன் ரைஸ், 5 கிலோ ரைஸு ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து போட்டுறேன். அதை போட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 3/4 பதம் வெந்திருக்கு. அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வத்துற நிலைமையில இருக்குன்னா அந்த டயத்தில் தான் நம்ம வந்து தம் போடணும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்ன சேர்க்குறேன்னா லெமன் சாறு, எலுமிச்சை சாறு கொஞ்சம், நெய் கொஞ்சம் சேர்க்குறேங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுறேன். அது வந்து நல்லா கிளறி விடுறேன். எலுமிச்சை சாறு எதுக்கு சேர்க்குறோன்னா ரைஸ் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும், குழஞ்சிராது. அந்த இதுக்காக சேர்க்குறோம் எலுமிச்சை சாறு. நெய் வந்து பிரியாணினாலே நெய் யூஸ் பண்ணணும், அதனால நம்ம நெய் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எங்கள் வீட்டோட அவுட்டோரு. நல்லா பச்சை பசேல்னு இது கீழே தான் இருந்து சமைச்சிட்டு இருக்கோம் நாங்கள். அந்த தம் போடுற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ரைஸ் வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தம் போட முடியும். தண்ணி நிறைய இருக்குது. பாருங்க இந்த டயத்தில் இப்போ ரைஸ் வந்து ரொம்ப வெந்துருச்சு, குக் ஆயிடுச்சு. தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த டயத்தில் நம்ம வந்து தம் போடுறதுக்கு ரெடி ஆகலாம். இப்போ நான் தம் போட போகிறேன். ரைஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு சமமாக வச்சுட்டு தம் போட போகிறேங்க. தம் போட்டாச்சு. ஒரு 3/4 மணி நேரம் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். வாவ், பிரியாணி பாருங்க செம்மையாக வந்திருக்குதுங்க. அப்படியே கடையில் வாங்குற பிரியாணி மாதிரியே இருக்கும். குழந்தைங்க தாராளமாக சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஸ்பைசியாக, அதாவது எல்லாமே நார்மலாக இருக்குங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக செஞ்சு நான் போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். பாருங்க மட்டன்லாம் செம்மையாக குக் ஆகிருக்குங்க. இங்கே பாருங்க மட்டன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பிரியாணி எல்லாமே உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஒன்று கூட குலையில. ரைஸ் எல்லாம் அப்படியே தனித்தனியாக இருக்குது பாருங்கள் பிரியாணி.